ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம், தக்காளி 2 எடுத்திருக்கேன், 4 பச்சை மிளகா, ஆ, சின்ன வெங்காயம் கட் பண்ணி தாளிக்கிறதுக்காக, அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்காக எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம சால மீன் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம ஃபிஷ் கறி பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து வீட்டு குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து இப்போ ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு வந்துட்டு வீட்டு மிளகாத்தூள் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது எப்படின்னா, கூட்டி வைக்கிற குழம்பு, தாளித்து கடைசியாக தான் ஊற்றுவாங்க, ஃபஸ்ட்டே தாளித்து வைக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் இந்த குழம்பு இருக்கும். ஸோ இப்போ ஒரு குழிக்கரண்டி அளவு நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதுலேயே காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கனால எக்ஸ்ட்ரா எந்த மிளகாத்தூளும் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ நான் காமிக்கிற அளவுக்கு புளியை வந்து எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நம்ம புளி எடுத்திருக்கோம். இதுதான் அதை கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த மசாலா கூட இந்த புளியை தனியாக ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கன்சிஸ்டன்சி பார்க்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம். நல்லா நம்ம வந்து மசாலா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இப்போ கெட்டியாக இருக்கனால நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டோம். இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, 2 தக்காளி நம்ம எடுத்து வச்சுருந்தோம். அதில் ஒரு தக்காளியை வந்து நம்ம டேரெக்டாக இதில் ரேண்டம் பீசஸாக நம்ம இப்போ கட் பண்ணி போட போகிறோம். ஸோ தக்காளி வந்துட்டு நம்ம ஒரு தக்காளி நம்ம கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் நம்ம 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதையும் ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம வந்து இதில் போட போகிறோம். இன்னும் நம்ம அடுப்பை பற்ற வைக்கல. ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வைக்கலாம். இப்போ வரைக்கும் நம்ம என்னென்ன போட்டிருக்கோம்னா, குழம்பு மிளகாத்தூள் ஒரு குழிக்கரண்டி அளவு போட்டிருக்கோம். புளி தண்ணி நம்ம வந்து ஒரு லெமன் சைஸ், பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு நம்ம ஒரு புளி தண்ணி கரைச்சி தண்ணி ஊற்றிருக்கோம். பின்ன ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கோம். 4 பச்சை மிளகாய் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் ஓகே. இப்போ தான் நம்ம அடுப்பை பற்ற வைக்க போகிறோம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு பிளேட் போட்டு நம்ம கவர் பண்ணி வச்சிடலாம். மீன்வைல் நம்ம வந்துட்டு இதுக்கு மசாலா, அதாவது தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் நாங்கள் குழம்பு செய்வோம். ஸோ தேங்காய் அரைச்சி அந்த மசாலாவை ரெடி பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு 4 டீஸ்பூன் கிட்ட நம்ம வந்துட்டு தேங்காய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 20 கிட்ட நம்ம சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து நம்ம போட்டுக்கணும். அதுக்கப்புறம் மீதி ஒரு தக்காளி இருக்குல்ல, நம்ம 2 தக்காளி எடுத்திருந்தோம். ஸோ ஒரு தக்காளியை வந்து இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி போட்டுக்குவோம். கட் பண்ணி போட்டுட்டு நல்லா நம்ம வந்துட்டு நைஸாக நம்ம அரைச்சிக்க போகிறோம். அரைச்சிட்டு நம்ம நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு டீஸ்பூன் வந்துட்டு சீரகம் போட்டு அதையும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். குழம்பும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், ஒரு 5 to 7 மினிட்ஸ் கழித்து நல்லா இப்படி கொதித்து நல்லா காஞ்சி வரும்போது நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இந்த விழுதை வந்துட்டு நம்ம போட போகிறோம். போட்டு இப்போ நம்ம மிக்ஸியும் கழுவி நமக்கு இந்த குழம்பு வந்து எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த தண்ணியை நம்ம வந்து இப்போ ஊற்றிக்கலாம். ஸோ நம்ம இப்போ மிக்ஸி இது கழுவி அப்படியே நம்ம இது கூட நம்ம ஊற்ற போகிறோம்.
ஊற்றியாச்சு. இப்போ வந்து நமக்கு பார்க்கலாம் எவ்வளோ கன்சிஸ்டன்சி இந்த வாட்டர் லெவல் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. நம்ம இன்னும் தண்ணி வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா இப்போ ஊற்றிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் வாட்டர். இதே டைமில் நம்ம வந்து இன்னும் சால்ட் ஆட் பண்ணல. ஸோ இந்த டைம் நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மூடி வச்சுட்டு ஒரு ஒரு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இதுக்குள்ள. ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ரொம்ப கிண்டக்கூடாது, இல்லாட்டி ஃபிஷ் வந்து உடஞ்சிரும். ஸோ நம்ம வந்து மூடி போட்டு மூடி நம்ம ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட கழித்து நம்ம பார்க்கலாம். ஸோ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கும்போது குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, மீன் நல்லா வெந்துருச்சு, பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து ஊற்றிக்கலாம். ஸோ தாளிக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நார்மலாக தாளிக்கிற மாதிரி தான். ஸோ கடுகு வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வெந்தயம் போடுவோம். பட் வந்து இப்போவே போட்டால் ரொம்ப கருகுன மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம வந்து வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வெந்தயம் போடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு 3 to 4 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்து நல்லா வதங்கி வரணும். இந்த டைமில் வந்து வெந்தயம் நம்ம வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ இந்த தாளிப்பை எடுத்து நம்ம ஃபிஷ் குழம்புல கொட்டிட்டோம். அவ்வளோதான், ஃபிஷ் குழம்பு ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து திருச்செந்தூர், இந்த திருநெல்வேலி சைடெலாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் குழம்பு வைப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.